Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் ஃபிஃப்த்து சாப்டர் பார்க்க போகிறோம். மொதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேலி ப்ரைமில் த ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் ப்ரைஸ் லிஸ்ட் டீட்டெயில் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அப்பியர் இன் த காலம் ஆஃப் ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்க்ரீன். அதாவது டேலி ப்ரைமில் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் மல்டிபிள் ப்ரைஸ் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபிள் ப்ரைஸ் லிஸ்ட்டு ஏப்ரல் 2023 க்ரியேட் பண்ணி 1 இயர் ஓடி போச்சு. இப்போ வந்து 1/4/24 நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோ. அந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணும்போது இன் டேலி ப்ரைம் த ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் ப்ரைஸ் டீட்டெயில் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அப்பியர் ஆன் த காலம் ஆஃப் டேஷ் ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னா எந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுமே ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில் அப்படிங்கிறதுல வரும். எங்கே வரும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலில் வரும். ஏன் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலில் வருது அப்படின்னா, நீ வந்து கரண்ட் ப்ரைஸை நீ அப்டேட் பண்ணும்போது ஏற்கனவே என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அதனால் உங்களுக்கு வருது. இதை வந்து எந்த ஸ்க்ரீனில் இருக்குன்னு நான் காட்டணுமா? இதை காட்டணும் அப்படின்னா நான் டேலியை ஓப்பன் பண்ணணும். டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓப்பன் ஆகட்டும், காட்டுறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் டேலி ப்ரைம் விச் ஆஃப் த following option should be enabled in the party ledger? In tally prime, which of the following option should be enabled in the party ledger if a business is accepting post-dated payment from the party? ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, முதல் கொஸ்டினுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. Select from drive E, Diksha packaging A, alter price list. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1/5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. 1/5/24 அப்படின்னு கொடுத்தோன்னா பழைய ப்ரைஸ் லிஸ்ட் எங்கே வரும்? ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில் இங்கே வந்துடும். ஓகேவா? மில்கி கேக்கு லெஸ் தேன் 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இல்லை 150 ரூபாய்க்கு சார் அப்படின்னு சொல்லி வரும். இந்த பக்கம் காஸ்ட் வரும், இந்த பக்கம் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில் அப்படிங்கிறது. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில் அதில் வரும். முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது எதுக்காக அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலில் கொடுக்குது அப்படின்னா, நீ ப்ரெசன்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அட் எனி காஸ்ட் ஏற்கனவே என்ன ரேட் இருக்குது தெரிஞ்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, in tally prime which of the following option should be enabled in the party ledger if a business is accepting the post-dated payment from the party? Default a credit period, specify credit period, override credit limit using post-dated transaction, check for credit days during voucher entry. Is the right answer? Option A, sir. Option A illa. Option C is the right answer. Override credit limit using post-dated transaction is the right answer. சார், முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுட்டு அப்புறமா அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விடை வந்து தெரிய வரும். இதை வந்து ஒரு சின்ன சம் மூலியமாக தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். முதல்ல கேள்வி என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷனுங்கிறத தேர்ந்தெடுக்கணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது கொஸ்டின் என்ன சொல்ல வரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான கண்ட்ரோல் இருக்குது. கிரெடிட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான கண்ட்ரோல். ஒன்று வந்து கிரெடிட் இன் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலகணேஷ்க்கு நான் ஒரு சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு 10,000 ரூபாய்க்கு. அவருக்கு நான் 2 கண்ட்ரோல் வச்சுருப்பேன். ஒன்று, அவருக்கு நான் விற்ற பொருள் அதுக்கான பேமெண்ட்டை அவர் 15 நாளில் தரணும். இது வந்து கிரெடிட் இன் நம்பர் ஆஃப் டேஸ். ரெண்டாவது கிரெடிட் லிமிட்டு. கிரெடிட் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் 5,000 ரூபா கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கிரெடிட் லிமிட் 5,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவருக்கு நான் 10,000 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பில் போட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த பில்லு அக்செப்ட் ஆகாது, சேவ் ஆகாது. ஓகேவா? அதே சமயம் இப்போ அவருக்கு நான் வந்து 5,000 ரூபா கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மொதல் பில் நான் 5,000 ரூபாய்க்கு போட்டேன், கிரெடிட் லிமிட் அக்செப்ட் ஆகும். ரெண்டாவது பில்லு நான் போடுறேன், ஒரு 1,000 ரூபாய்க்கு நான் பில் போடுறேன். அந்த மாதிரி ஒரு 1,000 ரூபாய்க்கு பில் போடுறேன் அப்படிங்கும்போது பாலகணேஷ் என்ன பண்ணுறாரு, சார் இப்போ 1,000 ரூபா கேட்குறீங்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லை,
நான் ஒரு 2 நாள் கழித்து ஒரு போஸ்டேடட் செக் கொடுக்குறேன், அந்த போஸ்டேடட் செக்கை வச்சுட்டு எனக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போஸ்டேடட் செக் வாங்கி நான் வந்து போஸ்டேடட் செக் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமும் நான் சேல்ஸ் பில் போடுவேன். அந்த 1000 ரூபாய் என்னால் பில்லு போட முடியுமா அப்படின்னா பில் போட முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5000 ஏற்கனவே கிரெடிட் லிமிட் இருக்குது, அது இன்னும் தாண்டியாச்சு போட முடியாது அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் பாலகணேஷை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டார். ஓகேவா, அந்த 5000 ரூபாய்க்கு நமக்கு செக் கொடுத்துட்டார். அதுகிட்டேருந்து வர வேண்டியது இன்னும் 1000 ரூபா தான். ஆனால் 5000 ரூபாய்க்கு எப்படி கொடுத்துருக்காரு, அவர் போஸ்டேடட் செக்காக கொடுத்துருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா செக்கு வந்துருச்சு, செக்கு வந்தால் பணம் வந்த மாதிரி அர்த்தமா, அதை வாங்கி பேங்க்கில் போட்டு என்கேஷ் ஆகணும், அப்போ தான் பணம் வந்த மாதிரி அர்த்தம். ஆனால் அவர்கிட்ட நான் செக்கையும் வாங்கிட்டு இல்லை நீ கேஷும் கொடுத்தா சார் பில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, என்னையா ஃப்ராடு பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை அடிக்க வருவார். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா, நீ ஒருத்தருக்கு கிரெடிட் லிமிட் கொடுத்துட்டு அந்த கிரெடிட் லிமிட்டுக்கு எக்ஸஸாக நீங்கள் பில் பண்ண வரும்போது அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளவோ அது இல்லது அந்த அமௌண்ட் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவன்கிட்ட செக்கு வாங்கி ரெசிப்ட் என்ட்ரி போட்டுட்டு போடலாம். இது ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி செக்கு வாங்கும்போது அவன் வந்து போஸ்டேடட் செக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, போஸ்டேடட் செக் கொடுத்துட்டான்னா நீங்கள் போஸ்டேடட் போட்டுட்டு டேலியில் ஓவர் ரைடு கிரெடிட் லிமிட் போஸ்டேடட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஓவர் ரைட் கிரெடிட் லிமிட் யூஸிங் போஸ்டேடட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில் ஆகும், அதர்வைஸ் பில் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பாலகணேஷ் அப்படின்னு ஒரு டெட்டார், அந்த டெட்டாருக்கு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிரியேட்டில் போய்ட்டு லெட்ஜரில் பாலகணேஷ், பாலகணேஷ் யார், அண்டர் சண்டி டெட்டார். அவருக்கு வந்து மெயின்டைன் பில் பை பில் எஸ், கிரெடிட் லிமிட் 15 days, செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி எஸ், ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட்டு 10,000. இதில் பாருங்கள், ஓவர் ரைட் கிரெடிட் லிமிட் யூஸிங் போஸ்டேடட் டிரான்சாக்ஷன் நோ கொடுத்துட்டேன் பாலகணேஷ்க்கு. இப்போ நான் பாலகணேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். எஃப்ஐ ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு 1/5 நான் வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணுறேன், பாலகணேஷ்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். பாலகணேஷ்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். என்ன சேல்ஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஐட்டம், ஓகேவா, ஏதோ ஒரு ஐட்டம், ஒரு 100 ஐட்டம், 10 ரூபா, 50 ரூபா போடும், இல்லை 100 ரூபா போடும். ஸோ இந்த பில் வந்து 11,800 வருது, சேவ் ஆகாது, ஏன்னா அது வந்து கிரெடிட் லிமிட்டு எக்ஸிட் ஆகுது. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 700 பீஸ் போடுறேன், 70 பீஸ் போடுறேன், 70 பீஸ் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8,200, அவருக்கு நான் 10,000 ரூபா பண்ணிட்டேன். 1/5 ஈவே பில்லாக வேண்டாம், நான் பில் பண்ணிட்டேன், ஓகேவா, பில் ஆயிடுச்சு பாலகணேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலகணேஷ்க்கு நம்ம 1/5 பில் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 2/5 இன்னொரு ஐட்டம் கேட்குறாரு. பில் நம்பர் 6, டேட் வந்து 2/5, பில் நம்பர் 6, அதே பாலகணேஷ், பில் நம்பர் 6, பாலகணேஷ், ரீட்டைல் பில்லு, ஏதோ ஒன்று வேறு ஐட்டம் விற்கிறோன்னு வச்சுக்கோ, லொக்கேஷன், இப்போ இந்த 5,000 ரூபா, 5,900 ரூபாய், இந்த பில்லு சேவ் ஆகுமானா சேவ் ஆகாது. என்ன சொல்லுது, கிரெடிட் லிமிட் ஆஃப் பாலகணேஷ் எக்ஸீடு 4,160 ரூபா எக்ஸீட் ஆகிடுச்சு. 14,000 கரண்ட்லேயே இப்போ 14,160 இருக்குது. இதை சேர்த்தனா அவருடைய லிமிட் 10,000 தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த பில் சேவ் ஆகாது. ஆனால் பாலகணேஷ் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த ஐட்டம் அர்ஜென்ட்டாக வேணும், என் கையில் காசு இல்லை சார், ஏதாவது பண்ணுங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. உடனே நான் சொல்கிறேன், சரி பாலகணேஷ், நீங்கள் ஒரு பிடிசி செக் ஒரு 5,000 ரூபாய்க்கு போட்டு விடுங்க, என்ன நான் வந்து இதை பில் பண்ணுறேன் அப்படிங்கிறேன்.
ஒரு 5000 ரூபாய்க்கு பிடிசி செக் கொடுங்க நான் போடுறேன். அதன்படி அவர் என்ன பண்ணுறாரு, 31/5 டேட் போட்டு ஒரு பிடிசி செக் கொடுக்குறாரு. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு 31/5 பிடிசி செக்கு கண்ட்ரோல் T போட்டுட்டு ரெசிப்ட் என்ட்ரியில் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு பாலகணேஷ்லேருந்து நான் ஒரு 5000 வாங்குகிறேன். என்ட்ரு கொடுத்து 31/5 நல்லா கவனிங்க, 31/5 நான் வாங்கியிருக்கேன். அது இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், 2/5 சேல் என்ட்ரி போடுறேன். இப்போ சேல் என்ட்ரி போட்டால் சேல் ஆகுமா ஆகாதா, சேவ் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள், சேவ் ஆகுமா ஆகாதா? இதே 100 70 ரூபா போடுறேன். இந்த அமௌண்ட்டு சேவ் ஆகுமா, இந்த இன்வாய்ஸ் சேவ் ஆகுமான்னு பார்ப்போம். ஒரு 5000 ரூபாய்க்கு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணால் சேவ் ஆகலை. என்ன சொல்லுது, கிரெடிட் லிமிட் ஆஃப் பாலகணேஷ் எக்ஸீட் 2390 ரூபா ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், ஓவர் ரைடு கிரெடிட் லிமிட் யூஸிங் போஸ்டட் டிரான்சாக்ஷன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். பாலகணேஷ்ட போய்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ போய் நான் சேவ் பண்ணி பார்க்குறேன், சேவ் ஆகும். சேவ் ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் பாலகணேஷ். ஆக்சுவலாக கிரெடிட் லிமிட் நம்ம 10,000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து என்னது, அந்த போஸ்டட் டிரான்சாக்ஷனை அது அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த போஸ்டட் டிரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த 4130 ரூபாயை பில் பண்ண அலோவ் பண்ணுது. புரியுதா இப்போ அந்த ஆப்ஷனுடைய எபிலிட்டி? எஸ் சார். கிளியரா? நீங்கள் எப்படி ஃபஸ்ட் ஒன் நீங்கள் சொன்னீங்க, in default prime which of the following option should be enabled. இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கிறதுக்கும் இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இது மனசில் பதியறதுக்கும் ஒரு வித்தியாசம் இதுதான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சம்மை எடுத்துட்டு அதை ப்ராக்டிக்கலாக டேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். Which among the following is not place where inventory are stored? Godown, location, safety stock, rack. Safety stockங்கிறது it is not the method of location. அதுக்கு பேர் என்ன, சேஃப்டி ஸ்டாக்குங்கிறது லெவல் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா, சேஃப்டி ஸ்டாக்குங்கிறது நம்ம அரிசி மூட்டை வாங்கி வைக்கிறோம், 5 கிலோ தீரும்போது அரிசி வாங்குறோம் இல்லையா, அந்த 5 கிலோ வரைக்கும் இருக்கிறது, அதுக்கு பேர் சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு பேர். In Tally Prime, while recording the transaction credit period or due date can be provided in dash stock item credit bank item allocation bill wise. While recording transaction of credit period, bill wise detail we can give in the bill wise detail. Hindustan Traders purchased goods on credit for rupees 3 lakh from MDH Traders on 1st August 21 and agreed to pay the amount on 15th August. In the books of Hindustan Trader, this transaction will reflect in which of the following report? எதில் ரிப்போர்ட்டில் வரும், எந்த ரிப்போர்ட்டில் வரும்? அக்கவுண்ட்ஸ் பேயபிள். அக்கவுண்ட்ஸ் பேயபிள். வெரி குட். சொன்னது யாரு? வினிதா ஸ்ரீ சார். வெரி குட், வெரி குட். Which among the following activity is not involved in the supply chain management? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இதில் கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி வராது? ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் த சப்ளையர், handling goods return and its replacement, maintaining the journal proper and preparation of depreciation schedule, conversion of raw material into finished goods. ஆப்ஷன் சி. வெரி குட். இது வந்து அக்கௌண்டன்டோடைய ரோல். ஓகேவா, மெயின்டைனிங் த ஜேர்னல் ப்ராப்பர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஷெட்யூல் இஸ் த ரோல் ஃபார் அக்கௌண்டன்ட், நாட் ஃபார் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். In supply chain management, the price quoted by the distributor will be higher than the manufacturer.
In supply chain management, the price quoted by the distributor False. will be higher than the manufacturer. True. False. புரியலையா? Just. மேனுஃபேக்சருக்கு அப்புறம் தானே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வரும். Okay, அப்போ sir. மேனுஃபேக்சர் ரேட்டை விட அதிகமாக தானே இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. எந்த ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரை விடவும் கம்மியாக விற்க முடியுமா? நீ வந்து ஒரு கடல மிட்டாய் தயார் பண்ணுற கம்பெனி வச்சுருக்க, 100 கடல மிட்டாய், ஒரு கடல மிட்டாய் ₹1. நீ வந்து விற்கும்போது நீ எனக்கு டீலருக்கு எவ்வளோக்கு விற்பீங்க? 50 பைசாக்கு விற்பீங்க. டீலர் வந்து எவ்வளோக்கு விற்பான்? ரீட்டைலருக்கு 75 பைசா விற்பான். ரீட்டைலர் ₹1 எனக்கு விற்பான். புரியுதா? மேனுஃபேக்சரை விட அதிகமாக தானே இருக்கும் டீலர் ப்ரைஸு. ஓகேவா? ஃப்ரம் த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் மெனு we can view the dash and dash receivable and payable report in Tally Prime. Ledger wise, group wise. Dash is an inventory level at which the company has to place an order for the stock item. Raw material, safety stock, reorder level, stock keeping unit. Reorder level. எஸ், ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படின்னா ஆர்டர் லெவல் அப்படிங்கிறது வேறு, ரீஆர்டர் லெவல் வேறு. ஆர்டர் லெவலுங்கிறது வென்எவர் யூ ஆர் ஃபஸ்ட் யுவர் பர்ச்சேஸ், தட் இஸ் கால்டு ஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் மீன்ஸ் எகைன் அண்ட் எகைன் யூ வில் ரீஆர்டர் எவ்ரி பட் யூ ஆர் பர்ச்சேசிங் ரைஸ் ஃபார் யுவர் ஹோம் அட் வென் இட் இஸ் இன் 2 kg ஆர் 3 kg in the rice drum. 2 கிலோ 3 கிலோ அரிசி இருக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த 2 கிலோ 3 கிலோ இருக்குது பார்த்தியா, அதுதான் ரீஆர்டர் லெவல். எங்கள் வீட்டிலலாம் அப்படி பார்த்தோன்னா ஒரு 10 கிலோ இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சில பேர் 10 கிலோ இருக்கும்போது வாங்குவாங்க, சில பேர் சுத்தமாக தொடச்சதுக்கப்புறம் வாங்குவாங்க, சில பேர் இருக்கும்போதே வாங்கி வச்சுப்பான். அதுவும் இந்த கொரோனா பீரியட் மாதிரி மழை வேலை இதெல்லாம் வந்தால் போதும், தேவை இருக்கோ இல்லையோ மளிகை கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவான். அடுத்தவனுக்கே இருக்கக்கூடாதுன்ட்டு இவன்கிட்ட இருக்கிற காசுக்கெல்லாம் எல்லாம் பொருளாக வாங்கிட்டு வந்து வச்சு வீடாக்கிடுவான். ரீஆர்டர் லெவல் தெரியும். when you buy goods or services with an arrangement to pay later and such amount until it is paid is referred as accounts payable. True or false? Accounts payable, sundry creditor. What is called a sundry creditor? The person who is providing the benefit immediately to me and receiving his payment later. சொன்னா இல்லையா, ஞாபகம் இருக்கா? அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் ப்ரொவைடிங் த சர்வீஸ் இமிடியேட்லி டு மீ அண்ட் ரிசீவிங் இஸ் பேமெண்ட் லேட்டர், தட் இஸ் கால்ட். எஸ், ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். In Tally Prime, it is mandatory to activate the price level from company future. From company futureல மாறி போச்சு, from company future. From company futures alteration screen in order to use the price list. நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு எனேபிள் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஆமாம்மா இல்லையா? True, sir. ட்ரூ. எஸ் எஸ். ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், தப்போ ரைட்டோ. தப்பாக இருந்தால் நான் வந்து இல்லைம்மா இது அப்படின்னு சொல்லி நான் கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குன்னு காட்டுவேன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா ப்ரொசீட் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவேன். சதீஷ் மாதிரி எஸ்கேப் ஆகிட மாட்டேன். ஓகேவா? In Tally Prime, to automate the price list in the sales voucher, the price level must be selected in dash ledger. Sales ledger, bank ledger, debtor ledger, purchase ledger. Which ledger we have to select so far? Actually, to whom we fix the price list அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are fixing the price list for sundry debtor. ஓகேவா? sundry debtor அவனுக்கு தான் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏ வந்தால் இந்த ரேட்டு, பி வந்தால் இந்த ரேட்டு, சி வந்தால் அந்த ரேட்டு. ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், we are fixing the price list. Sundry debtor is the right answer. Because he is only going to make payment. யார் பேமெண்ட் கொடுக்க போகிறா? டெட்டாஸ் தானே தரணும்.
சேல்ஸ் தனக்கு தானே தருமா, பேங்க் தருமா, தராது. டெட்டார்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following are the aging method that appear under the aging analysis report of Tally Prime? Aging by due date, only aging by due days, aging by due date, aging by bill date, aging by due date, and aging by due date and aging by bill date. Aging by bill date, aging by due date, not days. Aging by due date, aging by bill date. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் காட்டும். In Tally Prime, the batch voucher report comprises of dash and dash. Payment, contra, inwards, journal, outwards. In Tally Prime, the batch voucher report. Your inward and outward. அதில் தான் பேட்ச் வைஸ் ரிப்போர்ட் வரும். உன்னுடைய இன்வர்டு, உன்னுடைய அவுட்வர்ட், அதில் தானே பேட்ச் வைஸ் சம்மரி வரும். பேட்ச் வைஸ் ரிப்போர்ட். Which of the following option is used to display only the overdue bill from the bills receivable in Tally Prime? Exception report, change view, posted transaction, basis of value. Which of the following option is used to display only the overdue bills from the bills receivable report? பாருங்க, bills receivable report எப்படி போனோம்? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் அவுட்ஸ்டாண்டிங்கில் குரூப்பு ரிசீவபிள்ஸில் போகிறோம். ரிசீவபிள்ஸில் இருக்குது. கொஸ்டின் என்ன? Overdue bills from the which of the following option is used to display only the overdue bill? Overdue bill மாத்திரம் வேணும் எனக்கு. Overdue bill மாத்திரம் வேணும். Control P, அதில் டைப் ஆஃப் பில்லில் போய்ட்டு overdue bills அப்படின்னு போட்டிங்கன்னா எதெல்லாம் overdue பில்லோ அது மாத்திரம் வரும். overdue இல்லாத பில்லு வராது. என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள்? என்ன ஆப்ஷன்? Control B, basis of value. அதில் போய்ட்டு தான் bills due in upcoming days. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 30 டேஸில் வரக்கூடிய பில்லெல்லாம் காட்டு அப்படின்னா காட்டும் அப்கமிங் பில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிஸ் ஆஃப் வேல்யூவில் தான் போய்ட்டு பில்ஸ் டியூ இன் அப்கமிங் டேஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காட்டு அப்படின்னா காட்டும். ஓகேவா? ஆன்சர் வந்து என்ன? பேசிஸ் ஆஃப் வேல்யூ. ஆன்சர் வந்து control B, basis of value. In Tally Prime, credit limit can be specified for any ledger accounting falling under the group dash: purchase and sale, cash and sale, bank and purchase, debtor and creditor. Purchase and sales. Sundry, debtor and creditor. நான் இப்போ தான் சொன்னேன், credit limit can be fixed for person, not for nominal account. ரைட்டா? இவனுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது, இல்லை இவன்கிட்ட இதுக்கு மேலே வாங்கக்கூடாது. தட் இஸ் கால்டு கிரெடிட் லிமிட். கிரெடிட் லிமிட்னா என்ன? இவனுக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அல்லது இவன்கிட்ட இதுக்கு மேலே வாங்கக்கூடாது. வாங்கினா நம்ம சொத்தை எழுதி வாங்கிவிடுவான். அவ்வளோதான். அதானே கிரெடிட் லிமிட்டு. அப்போ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ரிஷிக் எலக்ட்ரானிக்ஸ் மேட் அன் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் 10,000 to வாப்போ சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன். In this scenario, which of the following bill-wise reference need to be selected in Tally Prime? என்ன பண்ணணும்? New reference, on account, advance, against reference. Advance. Very good. Advance. In which of the following voucher the expired stock return transaction can be recorded in Tally Prime? Sales voucher, purchase voucher, payment voucher, debit note. ஒவ்வொரு வவுச்சரும் எதுக்கு இருக்குன்னு பாருங்க. சேல்ஸ் வவுச்சர் எதுக்கு இருக்கு? டு மேக் த சேல்ஸ் பில். பர்ச்சேஸ் வவுச்சர் எதுக்கு இருக்கு? டு மேக் பர்ச்சேஸ். பேமெண்ட் வவுச்சர் எதுக்கு இருக்கு? டு மேக் பேமெண்ட். டெபிட் நோட் எதுக்கு இருக்கு?
அவனுக்கு பிடிக்க வேண்டிய காசை பிடிக்கிறதுக்கு. பிடிக்க வேண்டிய காசை சும்மா பிடிக்க முடியுமா? ஒன்று பொருள் சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன் டெபிட் நோட்டு, இல்லை அவன்கிட்ட காசை பிடுங்கணும் டெபிட் நோட்டு. புரியுதா? பொருளை ரிட்டர்ன் பண்ணுவேன் டெபிட் நோட்டு. பொருளை எப்போ ரிட்டர்ன் பண்ணுவேன்? ஒன்று நல்லா இருக்குது ஆனால் உனக்கு தேவையில்லை ரிட்டர்ன் பண்ணுவேன், அல்லது நீ ஆர்டர் பண்ண பொருள் வரல ரிட்டர்ன் பண்ணுவேன், அல்லது வந்த பொருள் வீணாக போச்சு ரிட்டர்ன் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது டெபிட் நோட் போடுவோம். வேறு எப்போ டெபிட் நோட் போடுவோம்? எல்லா பொருளும் எனக்கு தேவை தான், ஆனால் சொன்ன ரேட்டுக்கு போடல, அதிகமாக போட்டான். அப்போ அதிகமாக போட்டால் மட்டும் டெபிட் பண்ணுவோம். ஸோ டெபிட் நோட்டு 2 வகையான வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிகார்டிங் வித் குட்ஸு அண்ட் ரிகார்டிங் வித் ரேட்டு. ஓகேவா? Tally Prime has the flexibility to record the sale transaction which the stock item are expired. Tally Prime has the flexibility to record the sale transaction where the stock item are expired. இப்போ எக்ஸ்பைரி ஸ்டாக் இருக்குது. எக்ஸ்பைரி ஸ்டாக்கு இன் ஜென்ரல் cannot bill, Tally won't allow. பட் இன் F12 configuration ஹானர் எக்ஸ்பைரி பேட்ச் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா you can sell the expired stock also. ஓகேவா? ஏன் நான் சொல்லேன்? Tally having the flexibility. எவனாவது ஏமாந்தவன் தலையில் இருக்கான், விற்றுட்டு போடா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமியோபதி ப்ராடக்ட்ஸ், இன் ஜென்ரல் ஹோமியோபதி மெடிசின்ஸ் டசன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பைரி டேட் இன் ஜென்ரல். அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. எக்ஸ்பைரி டேட்டு ஹோமியோபதி மெடிசனு கிடையாது. ஆனால் ஆஸ் ஏ மெடிசின்னா யூ ஹேவ் டு மென்ஷன் த எக்ஸ்பைரி டேட், சே ஃபார் 10 years 15 years அந்த மாதிரி. அந்த மாதிரி எக்ஸ்பைரி பண்ண டேட் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி டேட் காட்டுது. உங்ககிட்ட ஹோமியோபதி மெடிசின் இருக்குது, எக்ஸ்பைரிங்கிறதா தூக்கி போட முடியுமா? முடியாது. ஆனால் அது மருந்து. இன்னும் சொல்ல போனால் அது வேல்யூ ஆக வருஷம் ஆக வேல்யூ உண்டு அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிசனை நீ விற்கணும் அப்படின்னா டேலி அலோவ் பண்ணாது. அந்த மாதிரி அலோவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா F12ல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹானர் எக்ஸ்பைரி பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சேல்ஸில். சப்போஸ் நீங்கள் F11ல் மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருந்தா அப்படின்னா சேல் பண்ணும்போது, ஓகேவா, F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த F12ல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹானர் எக்ஸ்பைரி பேட்ச் அப்படின்ட்டு. show batches with 0 quantity. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டோட போடும்போது வரும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஒன்றும் இல்லை, மெடிமிக்ஸ் சோப்பு இருக்குது, நான் வந்து பாலகணேஷ்க்கு விற்கிறேன். பாலகணேஷ்க்கு நான் விற்கிறேன் மெடிமிக்ஸ் சோப்பு. மெடிமிக்ஸ் சோப்பு பாலகணேஷ்க்கு நான் விற்கிறேன்னு வச்சுக்கோ. மெயின்டைன் பேட்சஸ் எஸ் கொடுத்துட்டேன். ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட்டு எஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? இங்கே வந்து ட்ராக்கிங் நம்பர் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. நியூ நம்பர் 102, சரி, பேட்ச் நம்பர். ஒரு 100 குவான்டிட்டி இருக்குது, ரேட்டு 100 ரூபா, சரி 5 ரூபா கொடு. மேனுஃபேக்சரிங் டேட்டு 1/4/24, எக்ஸ்பைரி டேட்டு 1/10/24. என்றைக்கு டேட் போடுறோம்? 2/5. ஒரு நிமிஷம், F2 போட்டு நம்ம 31/5 சாரி 1/11 போடுவோம் பில்லு. 1/12 போடுவோம், நெருங்கியாச்சு. 1/12 பில் பண்ணுறோம். 1/12 பில் பண்ணுறோம். முதல்ல நான் வந்து ஒரு ஸ்டாக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாக்குக்கு நான் எக்ஸ்பைரி டேட்டோட போட்டுக்கிறேன் ஓப்பனிங் பேலன்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு ஒரு 100 சோப்பு இருக்குது சேத்பட்டில், பேட்ச் நம்பர் 101, மேனுஃபேக்சரிங் டேட்டு 1/4, எக்ஸ்பைரி டேட்டு 30/9 வேண்டாம் 31/10 போடுறேன். ஒரு 10 ரூபா அப்படின்னு இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாக் சம்மரியில் இருக்குது. ஸ்டாக் சம்மரியில் பார்த்திங்கன்னா மெடிமிக்ஸ் சோப்பு இருக்கணும். மெடிமிக்ஸ் சோப்பு இருக்கா? மெடிமிக்ஸ் சோப்பில் 100 இது காட்டுது. என்னி காட்டுது? 2/5 காட்டுது. இன்றைக்கி என்ன டேட்டு? 1/12 வச்சுப்போம். 1/12 நான் என்ன பண்ணுறேன், மெடிமிக்ஸ் நான் விற்கலான்னு போகிறேன். ஓகே, மெடிமிக்ஸ் சோப்பு நான் பாலகணேஷ்க்கு விற்றுடலாம். நம்மால் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார்.
அதனால் நான் வித்துடுறேன் மெடிமிக்ஸ் சோப். ஏன் நியூ நம்பர் கேட்குது? ஏற்கனவே இருக்குல்ல 100 நம்பர். ஏன் நியூ நம்பர் கேட்குது? 101 கேட்குறேன், ஒரு 100 குவான்டிட்டி போடுறேன், 100 நம்பர்னு கேட்குது பாரு. அந்த பேட்ச் என்னை செலக்ட் பண்ண விடலை, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஓகேவா? எக்ஸ்பைரி பேட்ச் நான் செலக்ட் பண்ண விரும்புகிறேன். இப்போ போய்ட்டு நான் F12 கொடுக்குறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? யூஸ் எக்ஸ்பைர்ட் முதல்ல காட்டல பாரு, இப்போ காட்டுது பாரு. எப்போ எக்ஸ்பைரி வருமோ அப்போ தான் காட்டும், இல்லைனா காட்டாது. அதுக்காக தான் நான் இதை காட்டணுங்கிறதாவே நான் இது பண்ணேன். யூஸ் எக்ஸ்பைர்டு பேட்சஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் எஸ் கொடுக்கணும். யூஸ் எக்ஸ்பைர்டு பேட்சஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் எஸ். இப்போ போயிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன், மெடிமிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன் சேட்பட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி 31/10 எக்ஸ்பைரி பேட்சை நான் மெதுவாக அவர்கிட்ட தள்ளி விட்றேன். எக்ஸ்பைரி தான், ஏன் ஒரு 8 ரூபா போட்டுக்கோ அப்படிங்கிற. சரிங்கிறாரு, ஓகேவா? சரிங்கிறாரு, ஓகேவா? என்னால் பில் பண்ண முடியுது. பண்ண முடியுதா இல்லையா? பில் பண்ண முடியுதா இல்லையா பாலகணேஷ்க்கு எக்ஸ்பைரி டேட்டை? எஸ் சார். இதுலேருந்து என்ன தெரியுது? டேலியை நீ நினச்ச நேரத்துக்கு பெண்டு பண்ணி வளைக்க முடியும். ஓனர் சொல்லுவார், சீனிவாசன் இதை பில் பண்ணுங்கிறாரு. நான் பில் பண்ணுறேன் சார், எக்ஸ்பைரி பேட்ச் சார் அலோவ் பண்ண மாட்டேங்குது. பண்ணியா? இல்லை வராது சார், எக்ஸ்பைரி டேட்டை பேட்ச்சு பிரிண்ட் நீ எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா விற்க முடியாது சார். எவன் சொன்னால் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா விற்க முடியாது? உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருஷம் 400 வருஷம் எக்ஸ்பைரி ஆக தான் வேல்யூவே அதுக்கு. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் பாரு அப்படிம்பாரு. நாம் அதெல்லாம் கிடையாது சார் சொல்ல முடியாது. டேலியில் உட்காந்துட்டு இது முடியாதுங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. முடியலைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், ஓகேவா? டேலியால் முடியாதது எதுவுமே கிடையாது. டேலியில் உட்காந்துட்டு முடியல அப்படின்னு வார்த்தையே சொல்ல முடியாது. கஸ்டமைசேஷன் இருக்குது, எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடுவோம், எதை வேணாலும் கொண்டு வருவோம். அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் முழம் போடுங்க, அதிக முடியாது, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் டேலி ப்ரைம் has the flexibility to record the sale transaction which the stock item or expired. True or false? இப்போ ட்ரூ. ஏன் ட்ரூன்னு புரியுதா? The bill-wise feature of the tally prime help in finding out the due date of each invoices, but we cannot find the outstanding amount. Bill-wiseல outstanding amount வராதுங்குது. அது வராமல் என்ன அப்புறம்? False. The stock that is not sold and lying in Kudon for a long time is called as safety stock, dead stock. Dead stock ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஞாபகம் வச்சுக்கிங்களா? ஆல் பக்கடா. வெரி குட். யார் ஆல் பக்கடா சொன்னது? Which of the following is not the feature of bill-wise entry in tally prime? Item cost tracking, tracking outstanding payable, tracking outstanding receivable, sending the reminder letter on time to customers. D. Item cost tracking. So பாக்கி எல்லாமே bill wise ஓட related. Tracking outstanding payable, bill wise ஓட நம்ம என்னென்னலாம் கொடுக்க வேண்டியிருக்கு சப்ளையர்கிட்ட, அல்லது tracking outstanding receivable. வேர்டு வந்து not regarding with debtor. Which of the following is not the future of bill wise entry இருக்க ஒழிய bill wise entry for sales debtors அப்படின்னு இருக்கா, அல்லது கிரெடிட்டான்னு இருக்கா? இல்லை, படிக்கும்போது நம்ம கரெக்டாக பார்க்கணும், ரைட்டா? நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், அந்த ஜோக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. இந்த ஜோக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தெரியுமா இந்த ஜோக்கு? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நோ சார். ரைட், ஓகே. கூகுளில் போயிட்டு
இந்த ஜோக்கை பாருங்கள், இதுக்கான விடையை கண்டுபிடிங்க. நம்மளாம் ஏமாறுவோம், நம்ம கண்ணு முன்னாடி ஏமாறுவோம். நேற்று இந்த ஜோக்கை பார்த்துட்டு நைட் எனக்கு 2 மணி நேரம் தூக்கமே வரல. அப்புறம் தான் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சேன். நல்லா அருமையான கொஸ்டின். ₹1 எங்கே போச்சு? வாழைப்பழ கதை மாதிரி. ஸோ ட்ரை இட் யுவர் ஓன். அந்த ₹1 மீதி ₹1 எங்கன்னு கூகுளில் தேடி கண்டுபிடிங்க. ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பில் வைஸ் என்ட்ரி அப்படிங்கிறது நாட் ஓன்லி ரிலேட்டட் வித் டெட்டார், இட் இஸ் ரிலேட்டட் வித் கிரெடிட்டார். உனக்கு வர வேண்டிய காசு நீ எப்படி பார்க்குறியோ அந்த மாதிரி நீ கொடுக்க வேண்டிய காசையும் பார்க்கணும். ரைட்டா? ஸோ எது அந்த மாதிரி பில் வைஸோட ரிலேட்டட் இல்லை அப்படின்னா ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங் தான் ரிலேட்டட் கிடையாது. Which of the following option will not appear by default in the batch summary report of Tally Prime? எது வராது? Manufacturing date and expiry date will not come. பாக்கி எல்லாம் வரும். In Tally Prime, once after recording the purchase voucher, the batch detail will get captured in the dash report. Batch summary report. அதை போடுவோம். There are 2 type of license in Tally Prime. One is silver edition and another one is gold. Okay, thank you very much my dear students. இந்த 2 வீடியோவையும் நான் இன்றைக்கி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.